வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஎன்இபி ஓகேங்களா. அதில் எஸ்சிஆர், பிஜேடி, மாஸ்பெட், ஐஜிபிடி இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி வரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்பேரிசன் டேபிளாக பார்த்துட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ பேராமீட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன டைட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்ல போகிறோம், புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு சிம்பிளை பொறுத்த வரையும் உங்களுக்கு தெரியும் ஆனோடு, கேத்தோடு, கேட்டு. ஆனோடு, கேட்டு, இங்கே கேத்தோடு, எஸ்சிஆர் சிம்பிள். பிஜேடியை பொறுத்தவரை ரெண்டு டைப் இருக்குது, என்பிஎன் ஒன்று, பிஎன்பி ஒன்று. ஏற மார்க் வெளியே இருந்துச்சு அப்படின்னா என்ன, ஏற மார்க் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா பிஎன்பி ஓகேங்களா. என்பிஎன் அப்படின்னா என்ன வெளியே இருந்தால் ஏற மார்க் வெளியே இருக்கும், பிஎன்பியில் என்ன உள்ளே இருக்குது, ஏற மார்க் உள்ளே இருக்குது. இதை வச்சு நீங்கள் போட்டுக்கணும், புரியுதுங்களா. அடுத்தது மாஸ்பெட்டை பொறுத்தவரை ரெண்டு இருக்கும் நார்மலாக. என் சேனல் ஒன்று, பி சேனல் ஒன்று. என் சேனல் ஒன்று, பி சேனல் ஒன்று. என் சேனலுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற மார்க் வந்து நான் என்ன பண்ணுறேன் உள்ள மார்க் போட்டிருக்கோம், பி சேனலுக்கு ஏற மார்க் வந்து வெளியே போகிற மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது ஐஜிபிடினா அப்படின்னா 3 டெர்மினல் இருக்கும். இதில் எமிட்ரு, கலெக்டரு, கேட்டு. பிஜேடியும் மாஸ்பெட்டில் இருக்க அட்வான்டேஜை எடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஐஜிபிடி தயாரிச்சிருப்போம். இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர், இதுதான் என்னது ஐஜிபிடி. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிகர்டு ஓகேங்களா, அதை பார்க்க போகிறோம். அடுத்தது லேச்சிங் ஆர் லீனியர் ட்ரிகர்டு ஆர் லேச்சிங் டிவைஸ் ஓகேங்களா. இது வந்து லீனியர் ட்ரிகரு, லீனியர் அப்படின்னா இது மட்டும் தான் என்னது ட்ரிகர்டு. நல்லா பார்த்து ட்ரிகர்டுன்ற வார்த்தை எதுக்கு வரும் அப்படின்னா எஸ்சிஆருக்கு வரும். லேச்சிங் டிவைஸ்ன்ற வார்த்தை எதுக்கு வரும் அப்படின்னா எஸ்சிஆர் வரும். டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கும், அதை பார்த்துட்டு போங்கன்னு நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கேரியர் டிவைஸ். மெஜாரிட்டி கேரியர் டிவைஸு இதில் வந்து பைபோலா அப்படின்னா மெஜாரிட்டி கேரியரும் கண்டக்ட் பண்ணும், மைனாரிட்டி கேரியரும் கண்டக்ட் பண்ணுறதுனால தான் இது வந்து பைபோலார் டிவைஸு. இதுலேயும் மெஜாரிட்டி, இதுலேயும் மெஜாரிட்டி. டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கிறது பைபோலார் டிவைஸு ஓகேங்களா. இது பிஜேடி. அடுத்தது கண்ட்ரோல் ஆஃப் கேட்டு அப்படி இல்லைன்னா பேஸு. கண்ட்ரோல் ஆஃப் கேட் ஆர் பேஸ். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேட் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஒன்ஸ் ட்ரிகர்ட் ஆன். ஸோ ட்ரிகர்ட் ஆன் ஆனதுக்கப்புறம் கேட் வந்து அதோட கண்ட்ரோலை இழந்துடும். இங்கே என்னது பேஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோல். இங்கேயும் கேட் ஃபுல்லு, இங்கே கேட் ஃபுல்லு ஓகேங்களா. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆன் ஸ்டேட் ட்ராப்பு வோல்டேஜ் ட்ராப்பை பற்றி சொல்கிறாங்க. ஸோ வோல்டேஜ் ட்ராப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே வோல்டேஜ் ட்ராப், ஆன் ஸ்டேட் ட்ராப்புன்றதுல என்னவா இருக்கும், வோல்டேஜ் மென்ஷன் பண்ணுறோம். வோல்டேஜ் லெஸ் தென் 2 பார்த்துக்கோங்க. லெஸ் தென் 2 இந்த இடத்துல 4 to 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல 3 அப்படின்னா ஆன் ஸ்டேட் ட்ராப் ஐஜிபிட்டில் என்னன்னு கேட்க சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3.3 வோல்ட். அது சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி எதில் கம்மின்னு ஒரு வார்த்தை வரும், எதில் அதிகம் அப்படின்ற மாதிரி வார்த்தை வரும். எதில் கம்மி இங்கே 10, இது வந்து பிஜேடி ஓகேங்களா. இது வந்து எதில் வந்து அதிகம், இதுதான் உங்களுக்கு வந்து என்னது 1 மினிட். இதான் வந்து கம்மி இருக்கிறதுலையே 500. இதுதான் என்னது உங்களுக்கு கம்மி, லோ எஸ்சிஆர். ஹைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 10K, 100K, 20K அப்படின்னா ஹை அப்படின்றதுல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மாஸ்பெட்டு வரும். அடுத்து கேட்டு டிரைவை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டு வோல்டேஜ் குழப்பிக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்பர் போலரைஸ்டு நாட் எசென்ஷியல். உங்களுக்கே தெரியும் அப்படின்னா எது அதிகமாக கேள்வி வர வாய்ப்பு அப்படி இருக்குன்னா போலரைஸ்டு அன்போலரைஸ்டு பார்த்துக்கோங்க.
டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், பாசிட்டிவ் டெம்பரேச்சரா நெகட்டிவ் டெம்பரேச்சரா. ஸோ மூணுமே என்னவாயிடும், இங்கேயும் அதே மாதிரி தான் வரும் பாருங்களேன், நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவ். இது வந்து ஃப்ளாட்டு, ஆனால் அது என்னவா இருக்கும், பாசிட்டிவ் அட் ஹை கரண்ட், பாசிட்டிவ் அட் ஹை கரண்ட். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் அண்டு கரண்ட் ரேட்டிங். வோல்டேஜ் ரேட்டிங் கரண்ட் ரேட்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து வோல்டேஜாக இருக்கும், ரெண்டாவது சொல்லியிருக்கிறது கரண்ட்டாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் ரேட்டிங் என்ன, கரண்ட் ரேட்டிங் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். வோல்டேஜ் ரேட்டிங் அப்படின்றது எதில் கம்மியாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மாஸ்பெட்டில் கம்மியாக இருக்கும், மாஸ்பெட்டில் கம்மியாக இருக்கும், எஸ்சிஆரில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா. வோல்டேஜ் பிளாக்கிங் கேப்பபிலிட்டி, அசிமெட்ரிக்கு சிமெட்ரிக் ரெண்டுமே வரும். இதில் என்ன வரும், சிமெட்ரிக்கு இங்கே பாருங்களேன், இது மட்டும்தான் ஒன்றே ஒன்று தான் என்னது, சிமெட்ரிக்காகவும் இருக்கலாம் அசிமெட்ரிக்காகவும் இருக்கலாம், எது எஸ்சிஆர். ஆனால் மற்ற மூணுமே உங்களுக்கு அசிமெட்ரிக்கு, மற்ற மூணுமே உங்களுக்கு என்ன அசிமெட்ரிக்கு. அடுத்தது வந்து என்னது அப்படின்னா அப்ளிகேஷன், என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏசி டு டிசி கன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலு, எலக்ட்ரானிக் சர்க்யூட் பிரேக்கர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் சர்க்யூட் பிரேக்கரை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்சிஆரை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டிசி டு ஏசி கன்வெர்ட்டரு, இண்டக்ஷன் மோட்டாரு, யூபிஎஸ்க்கு என்னவா யூபிஎஸ்க்கு எது யூஸ் பண்ணுவோன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஈஸியாக இருக்கிறது தான் கேள்வியாக வரும், அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். யூபிஎஸ்க்கு நான் பிஜேடியை யூஸ் பண்ணோம், எஸ்எம்பிஎஸ்க்கும் பிஜேடி யூஸ் பண்ணுறோம், சோப்பருக்கு யூஸ் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது மாசை பொறுத்த வரையும் உங்களுக்கு டிசி சோப்பரு, லோ பவர் அப்ளிகேஷனு, இங்கே பாருங்கள், இங்கேயும் யூபிஎஸ் வரும், இங்கேயும் யூபிஎஸ் வரும், இங்கேயும் எஸ்எம்பிஎஸ் வரும், இங்கேயும் எஸ்எம்பிஎஸ் வரும். பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் டிரைவ், பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் டிரைவ். அப்படியே இங்கே வாங்க, ஏசி மோட்டார் டிரைவ். கேட்க வேண்டிய கேள்வி அதிகமாக இதில் கேட்பாங்க அப்படின்னா இதில் கேட்க சான்ஸ் இருக்குது. பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் டிரைவாக நம்ம மாஸ்பெட்டை யூஸ் பண்ணுறோமா, பிஜேடியை யூஸ் பண்ணுறோமா, எஸ்சிஆரை யூஸ் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி வரும். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பிரஷ்லெஸ் டிசி மோட்டாருக்கு இல்லை டிரைவை நான் என்ன யூஸ் பண்ணுறேன், என்னோட மாஸ்பெட் டிவைஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான், இந்த அப்போ தான் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் இருந்து இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்லேயும் கேள்வி வந்திருக்கு, இனிமேல் வரதுலேயும் கண்டிப்பாக கேள்வி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோட வேறு ஒரு டைட்டில் மீட் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.